මෙම නලිම් හාජියාර් සහ සහබ්දීන් හාජියාර් එම දෙදෙනා අපේ මහෝපී සහෝදරයන් සමග ලබා දී විවෘත කිරීම සඳහා මෙම උත්සවයේ පැමිණි සිටනවා. ගොඩක් වෙලා ගියා ඊට පෙර මේ වගේම උත්සවයක් තිබුණා. ඒත් එතුමාලාගේ ගොඩනේ නැගිල්ල එතුමාලාගේ අනුග්‍රහයෙන් විවෘත කිරීමේ උත්සවයට ගිහින් තමයි මේ ස්ථානයේ පැමිණි සිටින්නේ. එනම් මෙම උත්සවයේ ඊළඟ කර්තව්‍යය තිබෙන්නේ நிகழ்வினை மேலும் சுவாரஸ்யப்படுத்திய அந்த மாணவ செல்வங்களுக்கான நன்றியை தெரிவித்தவனாய் அடுத்து நடைபெற இருப்பது ஒரு விசேட உரை. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய ரீதிய பணியின் பிரசிடென்ட் அல்ஹாஜ் KM சஹாப்தீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Next we move on to a special speech. I welcome Alhaj KM Shahabdin, who is the President of International Human Rights Global Mission and the person who presented the sound system for us. ඊළඟට මෙම කර්තව්‍යය අපි ආරාධනා කරනවා. මෙම සත්ත්ව විකාශනයේ යන්ත්‍රය ලබා දුන අනුග්‍රාහකය භාතික වන ජාත්‍යන්තර මානව හිමිකමේ ගෝලීය මෙහිමේ නිලධාරියෙක් වන අල්හාජ් සහාබ්දීන් මහත්මයා අපි ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. रब्बिल आलमीन सलात व सलाम अला सय्यिदिना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम रब्बि इश्रह सदरी व यस्सिर लि अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मा. அன்பு சகோதரர்களே, கல்வி அமைச்சின் மத்திய பணிப்பாளர் முஸ்லிம் பிரிவின் அதிகாரி அவர்களே, எங்களுக்கு எல்லாம் முதன்மையாக நான் பாடசாலை அதிபர் அவர்களே, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைந்த எங்களது அன்பு சகோதரர் மோபிக் அவர்களே, எனது சகோதரன் மகன் நலீம் அவர்களே, எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, உலகிலே 5 கண்டங்களிலே 157 நாடுகளிலே 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இந்த முஸ்லிம்களின் வேதம் குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்கள் 200 கோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே. இந்த 200 கோடி மக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்த முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால், இக்ரா, படியுங்கள், ஓதுங்கள். படிக்கும்படிதான், கல்வியை படிக்கும்படிதான் எங்களுக்கு முதலாவது வழி வந்தது. ஓதுவீராக, படிப்பீராக. படிப்பீராக என்று சொல்வது தமிழ் மொழி. இந்த ஓதுவீராக என்று சொல்வது என்ன மொழி? தெரிஞ்சவங்க கையெழுத்து பார்ப்போம். ஓதுவீராக என்று சொல்வது என்ன மொழி? யாருக்காவது தெரியுமா? ஓதுவீராகங்கிறது அரபு மொழியா, என்ன மொழி? அது குர்ஆன்ல வருதா, ஹதீஸ்ல வருதா? ஓதுவீராக என்பது தமிழ் மொழி. படிப்பீராக, அந்த ஓதுவீராக என்று அரபுல சொன்னதால்தான், அந்த மொழியை நாங்கள் பிரயோகித்ததால்தான் குர்ஆனை ஓதிவிட்டு மூடி வைத்து விட்டோம். ஆங்கிலத்தை போய் படித்தோம், ஆங்கில பாஷையை படித்தோம், ஆங்கிலம் பேசுகிறோம். ஆங்கிலத்தால் நாங்கள் எதையாவது சொன்னால் எங்களுக்கு விளங்குகிறது. சிங்களத்தை படித்தோம், சிங்களம் எங்களுக்கு விளங்குகிறது.
சிங்களத்தால் நாங்கள் இந்த எதையாவது கேட்டு தெரிந்து கொள்கிறோம், இல்லாட்டி சொல்லுகிறோம். ஆனால் தமிழ் மொழியை கற்றோம், தமிழ் தெரியும். தமிழ் பத்திரிகை வாசிக்கிறோம், தமிழ் செய்திகளை வாசிக்கிறோம். ஆனால் அரபியை நாங்கள் படிக்கவில்லை. அரபியை குர்ஆனை எங்களை அல்லாஹ் தஆலா சொன்னது படிக்க சொல்லிதான், படிக்க சொல்லிதான் சொன்னா. நாங்கள் குர்ஆனை படிச்சிருந்தா எங்களுக்கு மார்க்கமும் தெரியும், இஸ்லாமும் தெரியும். நாங்கள் குர்ஆனை என்ன செய்து விட்டோம், ஓதி ஒரு பக்கம் வச்சுட்டோம். அகராதி எடுத்து பாருங்க, வீரமா முனிவர் அவருடைய தமிழ் அகராதி எடுத்து பாருங்க. ஓதுங்கள் என்று சொல்றது தமிழ் மொழி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலயம் நன்று. ஆகவே ஓதலுக்கு நாங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். ஓதுவது மட்டும், ஓதி மூடி வைப்பது மட்டுமல்ல, குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை படிக்க சொல்லி சொன்ன எங்களுடைய வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், குர்ஆனை மட்டும் படி என்று சொல்லவில்லை, பல கலைகளையும் பல கல்விகளையும் நாங்கள் படிக்க வேண்டும். டாக்டராக படிக்க வேண்டும், வக்கீலாக படிக்க வேண்டும், இன்ஜினியராக படிக்க வேண்டும், ஷெஃபாக படிக்க, எத்தனையோ கலைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் படிக்க வேண்டும். எதையும் இஸ்லாம் ஒதுக்கவில்லை. 3 விதமான கல்விகளை பற்றி இஸ்லாம் கூறுகிறது. ஒன்று மார்க்க கல்வி, ஒன்று மனிதனுக்கு, அடுத்தது மனிதனுக்கு தேவையான கல்வி. தேவையில்லாத கல்வி இருக்கிறது, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இப்படியானது. இதை படிக்க சொல்லவில்லை, இதை தடை செய்கிறது இஸ்லாம். எனவே நாங்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையானது, மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியது, மனிதனுடைய வாழ்க்கையை திருத்தக்கூடியது, மனிதனுக்கு பிரயோஜனமானது என்ன கல்வியோ அதை நாங்கள் கற்க வேண்டும். உலகிலே ஆக பின்தங்கிய நாங்கள், கல்வியிலே மிகவும் பின்தங்கியவர்கள் தான் முஸ்லீம்கள், அதுவும் விசேஷமாக முஸ்லிம் பெண்கள். உங்களுக்கு தெரியும், மலாலா யூசுப் என்ற ஒரு பெண், ஒரு சகோதரி பெரும் புரட்சி செய்தார், முஸ்லிம் பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று. நான் இந்த பாடசாலை அதிபரை வினயமாக நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த மலாலா யூசுப்புடைய அந்த சரித்திரத்தை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் படித்து கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக அமையும். கல்வி கற்க வேண்டும், கல்வியின் முக்கியத்துவம் எந்த அளவு முக்கியம், எந்த அளவு அது வாழ்க்கையை சிறப்பிக்கும் என்பதை அந்த மலாலாவின் வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவிலே 1914 13 இறுதியிலே புரட்சி ஏற்பட்டது. ஏறத்தாழ 3-4 வருஷங்கள் புரட்சி நடந்தது. 17 தான் லெனின் ஆட்சியை கைப்பற்றினார் புரட்சி செய்து. செஞ்சதுக்கத்திலே மக்களை ஒன்று கூட்டினார். 3-4 வருஷம் நாட்டிலே புரட்சியும் குழப்பமும் இருந்ததால் நாட்டிலே பஞ்சம் தலை விரித்தாடியது. மக்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், மருந்து இல்லை, உணவு இல்லை, பலவிதமான கஷ்டங்கள் ஏற்பட்டது. அந்த நாடு அந்த அழிவின் அடித்தளத்துக்கே போய்விட்டது, அழிந்து போய்விட்டது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமாகிவிட்டது ரஷ்யா. அப்போதுதான் லெனின் அவர்கள் என்ன செய்தார்கள், செஞ்சதுக்கத்திலே நாட்டு மக்களை எல்லாம் ஒன்றுக்கு திரட்டினார், எல்லோரையும் அழைத்தெடுத்தார். எல்லா மக்களும் வந்தார்கள். வந்து அந்த மக்கள் மத்தியில் அவர் உரையாற்றும் போது தன்னுடைய நாடு இப்பொழுது இருக்கிற நிலைமை, நாட்டிலே இருக்கக்கூடிய பஞ்சம், உணவு இல்லாமை, இவைகளை பற்றி மிக நீண்ட ஒரு உரையாற்றினார். உரையாற்றிவிட்டு அந்த கூடியிருந்த மக்கள் மத்தியிலே சொன்னார், நீங்கள் உங்கள் மத்தியிலே 3 கடமைகளை வைக்கிறேன், அந்த 3 கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த நாட்டை சீராக கட்டி எழுப்புவதற்கு நான் 3 கடமைகளை உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கின்றேன், அந்த 3 கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அவர்களுடைய உரையை மிக ஆவேசமாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மாணவி எழுப்பி கேட்டால், தலைவர்கள் அவர்களே, என்னுடைய தாய்நாடை கட்டி எழுப்ப நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நான் தயாராக இருக்கிறேன். லெனின் சொன்னார், படி,
நீ படி என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு வாலிபன் எழுந்து நின்றான். தலைவர் அவர்களே, என்னுடைய தாய் திரு நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நான் என்ன பணி செய்ய வேண்டும்? நீங்கள் கட்டளையிடுங்கள், நான் தயாராக இருக்கிறேன். லெனின் என்ன சொன்னார்? நீ படி என்று சொன்னார். அதன் பிறகு என்னை போன்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதன், நடக்க முடியாது, அப்படி ஒரு மனிதர் எழுப்பினார். எழுப்பி என்று கேட்டார், நான் இந்த வயதிலே, இந்த தள்ளாத வயதிலே இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் படியுங்கள் என்றார். கல்வியிலே தான் அனைத்து செல்வங்களும் பொதிந்திருக்கிறது. கல்விதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்றும். 1000 ஆலயங்கள் இருக்கலாம், 1000 அன்னதான சாலைகள் இருக்கலாம். ஆலயங்களுக்கு போகக்கூடியவர்கள் வணங்குவதை மட்டும்தான் செய்வார்கள். அன்னதான சாலைகளுக்கு போபவர்கள் சாப்பிடுவார்கள். ஆனால் கல்வி சாலை இருக்கிறதே, 1000 கல்வி சாலையை விட 1000 அன்னதானம் அளிக்கும் இஸ்தலங்களை விட சிறந்தது ஒரு கல்வி சாலை. எங்கே ஒரு கல்வி சாலை திறக்கப்படுகிறதோ ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது. அவ்வை சொன்னால், அவையை பற்றி படிச்சுக்கிறீங்களா? தமிழ் மீடியம் தான் இந்த ஸ்கூல் இல்லையா? 2 கண்ணுள்ளார், ஒருவருக்கு 2 கண்ணுள்ளார், கண்ணல்ல அது. படிச்சுக்கிறீங்களா? 2 கண்ணுள்ளார், கண்ணல்ல அது. கல்வி இல்லாதற்கு அவை வெறும் புண்ணே. நீங்கள் கல்வி கற்கவில்லை என்று சொன்னால் உங்கள் கண்களிலே எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, அது வெறும் புண்ணுக்கு சமமானது என்று சொன்னார். இந்தியாவின் அரசியல் அமைப்பை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், நீங்கள் கடவுளுக்கு அளிக்கும் காணிக்கையை விட ஒரு மாணவனுக்கு படிப்பதற்கு அளிக்கும் உதவி மேல் என்று சொன்னார். இப்படி பல விஷயங்களை எங்களுக்கு மூதாதைகள், எங்களுக்கு முன்னோர்கள் கல்வியை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் கல்விக்கு உயிர் கொடுத்தால் முழு ஊருக்கும் உயிர் கொடுப்போம், முழு வீட்டுக்கும் உயிர் கொடுப்போம், முழு நாட்டுக்கும் உயிர் கொடுப்போம், முழு உலகுக்கும் உயிர் கொடுக்கலாம். எனவேதான் கல்விக்கு நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உத்லுபுல் இல்ம வலவு பிச்சீன் வலவு கான பிச்சீன். கடுமையான கஷ்டம் சைனாவுக்கு பிரயாணிப்பது அரேபியாவில் இருந்து. அப்படியே பயணித்து போனாலும் சைனாவிலே வாழ்றது மிக கஷ்டம். இப்பொழுதும் போற வார வியாபாரிகள் சொல்வார்கள், சாப்பிட்றதுக்கு ஒரு கடை இருக்காது, அலாதான சாப்பாடு உள்ள ஒரு கடை. சில பேர் போகும்போது இங்கிருந்து சாப்பாடு சாமான் சட்டிப்பானை எல்லாம் கொண்டு போய் அந்த ரூம்ல ஆக்கி தின்னுவாங்க. அந்த அளவு கஷ்டமான நாடு. அப்படி கஷ்டப்பட்டு போயாவது நீ அறிவைப்படி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கற்றவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, இல்லை அல்லது கல்விக்கு உதவி செய்பவனாக இரு. எங்களால் அதுதான் முடிஞ்சது. நாங்கள் கற்றவர்களும் அல்ல, இப்ப கற்றுக்கொள்வதற்கு வயதும் இல்லை, கற்றவர்களுக்கு உதவி செய்யதான் முடியும். ஆகவே கல்விக்கு உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்வதுதான் அந்த மாணவர்களுக்கும் உலக சமூகத்துக்கும் செய்யக்கூடிய பணியாக இருக்கிறது. எந்த அளவு நாங்கள் கல்விக்கு உதவி அளிக்கிறோமோ அந்த அளவு எங்களுடைய, அதுவும் எப்படியான முறையிலே நாங்கள் உதவி செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் தேடி செய்ய வேண்டும். சில பாடசாலைகள் இருக்கிறது, வெளியிலே போர்டு நல்லா அழகா இருக்கும். நான் பல பாடசாலைகளுக்கு போயிருக்கிறேன். விளம்பர பலகை வந்து இந்த ஊரு முஸ்லீம் வித்யாலயம் இல்லாட்டி மகாவித்யாலயம்னு போர்டு நல்லா அழகா இருக்கும். தாப்பையை நல்லா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா அங்கே உள்ள பெரிய பெரிய பற்றாக்குறைகள் இருக்கிறது, கோட்டைகள் இருக்கிறது, சவுண்ட் சிஸ்டம்கள் இல்லை, வகுப்பறைகள் இல்லை. ஏறத்தாழ ஒரு 2-3 மாதத்துக்கு முந்தை நாங்கள் வந்தோம் இந்த அடுத்த ஊர், இந்த மதீனா வித்யாலய ஸ்கூலுக்கு. நானும் எனது சகோதரர் மௌபிக் அவர்கள், மற்ற எங்களோட மகன் நலீம் எல்லாரும் நாங்கள் வரும்போது
அந்த ஸ்கூலில் வேண்டுகோள் கொடுத்தாங்க, எங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் வேணும், கட்டிடம் வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் போயிட்டு ஒரு வாரத்தில் சவுண்ட் சிஸ்டத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணினோம். நல்லா எடுத்துருப்பீங்க. இரண்டு வகுப்பறைகள் தேவைப்பட்டது. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போயிட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டி விட்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு முந்தி அந்த கட்டிட வேலைகள் பூர்த்தி ஆகிவிடும். இது நான் பெருமைக்காக செய்ததற்காக வேண்டி சொல்லிக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன சொல்கிறான்? சமூகத்திலே அதாவது 4 விஷயங்கள் இருக்கிறது. 4 விஷயங்கள் ஃபர்லு கிஃபாயா. ஒரு அறிவாளி ஊரிலே இருப்பது, ஒரு செல்வந்தன் ஊரிலே இருப்பது, ஒரு வீரன் ஊரிலே இருப்பது, ஒரு வைத்தியர் ஊரிலே இருப்பது ஃபர்லு கிஃபாயா. இந்த 4 பேரிடத்திலேயும் அந்த ஊரை பற்றி விசாரிக்கப்படும். தனவந்தரிடத்திலே விசாரிக்கப்படும், அந்த ஊரில் மக்கள் படும் கஷ்டங்களை பற்றி. வைத்தியரிடத்திலே விசாரிக்கப்படும், அந்த ஊரிலே உள்ள நோயாளிகளை பற்றி. அறிவாளியிடத்திலே விசாரிக்கப்படும், அந்த மக்களுடைய அறிவை பற்றி. ஆகவே அடுத்த சப்ஜெக்ட் தேவையில்லை, அது எங்களுக்கு வானம். இப்ப இந்த 3ஐயும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், எங்களை ஊரில் ஸ்தாபிக்க வேண்டும். இதை நாங்கள் வளர செய்ய வேண்டும். அறிவாளிகளை உருவாக்க வேண்டும். அதே போன்று செல்வந்தர்கள், அந்த அறிவாளிகள் உருவாகுவதற்கு என்னென்ன தேவையோ அந்த உதவிகளை செய்ய வேண்டும். வைத்தியர்கள் அந்த ஊரிலே உள்ள மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி அவர்கள் உதவி செய்ய வேண்டும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர். இந்த பாடசாலையின் பெரிய மேய்ப்பாளர் தான் அதிபர் அவர்கள். ஒவ்வொரு வகுப்பின் மேய்ப்பாளரும் அந்த வகுப்பறையின் ஆசிரியர்கள். ஒவ்வொரு வீட்டின் மேய்ப்பாளர்கள் தாய் தந்தைகள். அந்த ஊரின் மேய்ப்பாளர் அந்த ஊர் தலைவர். இவர்கள் எல்லோரும் விசாரிக்கப்படக்கூடியவர்கள். ஆகவே இந்த பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து எங்களால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த சமூகத்தில் நாங்கள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதாவது எந்த அளவு என்று சொன்னால், இந்த ஒரு கல்வி தேடி செல்லக்கூடிய ஒரு மாணவன், இப்போ அதை இந்த மதர்சாவில் ஓதி கொடுக்குற ஹலரத் மட்டும் எடுத்துட்டாங்க. உள்ளவர் ஓத போனாக்க நரகம் தீண்டான்னு சொல்லி. அப்படி இல்லை, படிக்க போகிற எல்லா பிள்ளைகள காலில் பண்ணுற தூசியும் நரகம் தீண்டாது. கல்வியை தேடி போகிற பிள்ளை காலில் படக்கூடிய இந்த தூசியை நரகம் தீண்டாது. ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர் கண்டிப்பதற்காக வேண்டி ஒரு அடி அடித்தால் 10 நன்மை. ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளையை நல்லொழுக்கத்துக்காக வேண்டி, அந்த பிள்ளைக்கு நல்ல புத்திய நல்லொழுக்கத்துக்கு திருத்தி எடுப்பதற்காக வேண்டி, நல்ல படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு அடி அடித்தா அந்த ஆசிரியருக்கு 10 நன்மைகள் இருக்கிறது. அப்போ அந்த மாணவனுக்கு என்ன நன்மை இருக்கிறது? அடிவாங்கின மாணவனுக்கு 10 நன்மை இருந்தால் ஆசிரியருக்கு என்ன நன்மை? இந்த மாணவனுக்கு என்ன நன்மை? ஆசிரியருக்கு 10 நன்மை. அடிவாங்கிய அந்த மாணவனின் அந்த அடிவாங்கிய இடத்தை நரகம் தீண்டாது என்றார்கள். கல்வி அவ்வளவு மகத்துவமானது, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நாங்கள் எந்த அளவு கல்வியை கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றும் கூட நான் ஒரு செய்தியில பார்த்தேன், ஒரு ரிக்ஷா ஓட்டுநர், இந்தியாவில் ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் மகள் அந்த ஊரில் ஜட்ஜாக சத்தியப்பிரமாணம் செய்கிறார். நேத்தோ என்னமோ. எந்த அளவாவது தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைப்பீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் உங்களுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதும். ஊரிலே உள்ள செல்வந்தர்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக வேண்டி உங்கள் பணத்தை வாரி இறைப்பீர்கள் என்றால் அந்த ஊரிலே சரித்திரம் மாறும்.
இந்த ஊரிலே உள்ள மாணவ மாணவிகள் நல்ல முறையிலே படித்து அதிலே பலன் பெற்றீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு உயரும், உங்கள் வீட்டின் வாழ்வு உயரும், ஊரின் தரம் உயரும், உலகத்தின் தரம் உயரும். ஆகவே அதிகம் நான் நேரத்தை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. அதிபர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியார்களுக்கும் எங்களது உலகளாவிய மனித உரிமைகள் அமைப்பின் அங்கத்தவர்களுக்கும் விசேஷமாக எங்களுடைய சகோதரர் மௌபிக் அவர்களுக்கும் எனது மகன் நலீம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பாடசாலைக்கு நீண்ட காலம் குறியாக இருந்து ஒலிபெருக்கி முறைமை மற்றும் நிலப்பட பிரதியுரிமை இயந்திரம் என்பவற்றை பரிசளித்த சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணிக்குழாமில் தேசமானிய அல்ஹாஜ் KM சஹாப்தீன் அவர்களுக்கும் அல்ஹாஜ் MNM நலீம் அவர்களுக்கும் இதனை ஒருங்கிணைத்த டாக்டர் VM மௌஃபீத் அவர்களுக்கும் நிகவடவன முஸ்லிம் மகா வித்யாலயம் பாடசாலையும் இப்பாடசாலை சமூகமும் தமது உள்ளம் கழிந்த நன்றியினை தெரிவிக்கிறோம். பேரீச்சம் பழத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என இஸ்லாமிய முன்மாதிரியின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நிகழ்ச்சியின் அடுத்து அரங்கேற இருப்பது வண்ண சிட்டுக்களாம் நிக்கவடவனையின் சிட்டுக்களின் அகமது ரஸா பாடசாலை சிட்டுக்களின் ஒரு அழகிய கலை நிகழ்ச்சி. இது MashaAllah, your service towards education is precious. Thank you for delivering such a wonderful speech, sir. I wish everybody should follow